தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அம்பத்தூர் அருகே 3 சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் சம்பந்தப்பட்ட இளைஞர்களுக்கு போலீசார் வலைவீசி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் அம்பத்தூரிலிருந்து சீனிவாசன். வணக்கம். 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த வழக்கின் பின்னணி என்ன? போலீசாரினுடைய விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? நிச்சயமாக கனதரா, சென்னை அடுத்த அம்பத்தூர் பகுதியில் மாதனகுப்பம் என்ற இடத்தில் வானத்தின் வாசல் என்ற பெயரில் கிறிஸ்துவ ஆலயம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் 1000க்கும் மேற்பட்டோர் கூட்டு பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இந்த ஆலயத்திற்கு சென்னை வியாசார்பாடியை சேர்ந்த 3 சிறுவர்கள் வழக்கமாக தங்களுடைய பெற்றோருடன் இந்த ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய ஏசாக் என்பவர் அந்த 3 சிறுவரிடம் ஆசை வார்த்தை கூறி வாட்ஸ்அப் மூலமாக நட்பாக பழகி அவர்களை தனியாக அறை எடுத்து வர வைத்துள்ளனர். அப்பொழுது அந்த 3 சிறுவரிடம் தவறாக நடந்து கொண்டதாக அந்த சிறுவர் தங்கள் பெற்றோர் தெரிவித்தனர். பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து பயந்து அந்த வாட்ஸ்அப் மூலம் அந்த டெக்ஸ்டை வைத்து அம்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் அம்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் கீதா அவர்கள் முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் ஏசாவை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அம்பத்தூர் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது மட்டுமில்லாமல் தேவாலயங்களில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்று தவறான செயலில் ஈடுபடுவது இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.